இது வளஞ்சரம். வளஞ்சனால் மச்சனர் சமைப்பதானே. மச்ச நாட்டுக்கு சமபுத்திரானே. ஆமா. உலகமர் தலைவர்கள், உலகத்தில் உட்பர்கள், மற்ற மாதகுலம், தங்கை அனைத்துள்ள அமைத்து வந்தனே. இலக்கம் சொல்லுங்கம்மா. புத்தந்தர் இலையிலே ஊரக்கரமேடு விழுப்புரம் அருகாமையில் ஊரக்கரமேட்டிலே ஆமா குத்தாங்கண்ட அருகாமையில் புத்தில் அமர்ந்திருக்கின்றார். புத்துமாரியம்மனாக பிறந்திருக்கிறேன். வரக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் மூச்சா இருங்க. நீ போங்க. கொஞ்சம் மூச்சா இருங்க. அம்மா யார் தெரியுமா? யாரையா? ஈஸ்வரனுடைய இடமாக கூடிய சக்தி சக்திமா பார்வதி. ஆமா. ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் வாக்கு தத்துவம் ஏற்பட்டு நெத்திக்கனால் எரித்து அவர் கொடுத்த சாபத்தினால் நெத்திக்கனால் எரித்து சாபம் கொடுத்திருக்கிறார். ஆமா. எப்படி என்றால் ஊரக்கரை மேட்டிலே விழுப்புரம் அருகாமையில் ஊரக்கரை மேட்டில் புத்துமாரி அம்மனாக அமர்வாய். ஆமா. வருவாய். அப்படி என்று ஈசன் கொடுத்த சாபத்தினால் அம்மா புத்துமாரி ஏரிக்கரை மேட்டிலே புத்தமலாக அமர்ந்திருக்கிறது. அங்க இல்ல, இங்க வரங்கரத்துல இப்ப அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி பிள்ளைங்க அப்படி இருக்க நம்ம பேசும் நேரம் இல்லை. யார ஒரு குறைவா அமர்ந்திருக்கிறது. அல்லவா? அம்மாவை தெரிவிக்க வேண்டும்.
தெய்வமே இந்த ஊரை காட்டிலும் ஆமா கார்கக்குடிய புத்து மகாரியம் ஆமா புத்து மாரியம்மனே இந்த அடியேன் பாலகன் அல்லவா ஆமா. நான் ஓடி வந்து ஓடி. நம்முடைய மதத்தில் அநேக வந்தனம் செய்திருக்கிறேன். வணக்கம். அழகா அது என்ன கடி உன்னை ஏன் நான் தேடி ஓடி வந்தேன் தெரியுமா? என்ன ஊரு எதுக்காக எதுக்கு வந்திருக்கிற என்ன விஷயம் வேதகிரி பட்டத்தாடு வரக்கூடிய வேதகிரி மகாராஜன் சரிதான் வேதவல்லிக்கம் இருவருக்கம் புத்திரமாக்கியா இல்லாத காரணத்தினால் வெள்ளகிரி ஆடு வரக்கூடிய சிவபெருமான் இருக்கின்றாரே அவர் கோரி கடும் தவங்கள் செய்தார். செய்தார்கள் தவம் செய்கின்ற போது அவர் கொடுத்த வரத்தினால் நான் பிறக்கின்ற போது நான் பிறந்து விட்டேன். நான் பிறந்த உடனே என் தங்கத்தாய் இருவரடக்கம் கண்கள் தெரியாமல் போய்விட்டது. அதனால் கண்கள் தெரியாமல் இருட்டாக இருந்த காரணத்தினால் எனக்கு கருப்பண்ணசாமி என்று பெயர் வைத்தார். அப்போது பெயர் வைத்து இருவருக்கும் கண்கள் தெரியவில்லையே என்று எண்ணத்தோடு ஒரு தோழின் கரத்தை கொடுத்து இதை நானும் ஒரு வண்ணமாக வளர்த்தார்கள். ஆனா நான் ஓடி வந்து என் தங்கத்தாய் முகத்தை பார்க்கின்ற போது இருவர்களுக்கும் கண்கள் தெரியவில்லை. அப்போது விவரத்தை கேட்டு அப்படி விவரத்தை கேட்கின்ற போது சிவன் கொடுத்த அருள் நீ பிறந்தாய். ஆனா நீ பிறந்த நேரம் உனக்கு கண்கள் தெரியவில்லை, எங்கள் இருவர்களுக்கும் கண்கள் தெரியவில்லை என்று என் தாய் சொல்ல அப்போது தாயுடைய கண்கள் தெரியவில்லை. நான் ஓடி வந்தேன். வருகின்ற போது திருலக சென்றாரு நாரதரை கண்டாரே. அந்த சிவனிடம் செல்லக்கூடாது. அந்த சத்திருக்கிறது அந்த சிவனுடைய வரப்பு சாபத்தினால் இங்க ஊழக்கரன் வீட்டில் குத்து வாரியம்மனாக பிறந்திருக்கிறது. அதிலத்தில் வந்து பண்டார உறுதி இருக்கிறதா அதை வாங்கி வந்தால் ஒரு தண்டத்தாருடைய கண்கள் தெரியும் தெரிவித்திருக்கின்றார். அதற்காக அந்த பண்டார அந்த பண்டார விபதி பெட்டி எனக்கு கருத்துல கொடுக்க வேண்டாம். உடைய கண்டத்தாயுடைய கண்கள் தெரிய வேண்டாம். அதுக்காக நான் ஓடி திருமணம் ஓடி வந்தார். தாயே நாள் என்னே நாள் பண்டாரி பெட்டி மாதத்தை வணங்குகிறார். பண்டாரி பெட்டி கேட்கால் தாயே நான் அறியாதவன், நான் தெரியாதவன், நான் சின்ன பாலனாக இருந்தாலும் தன்னுடைய வார்த்தை அடிபணிந்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் அப்படி இருக்கிற போது எப்படியா தயவு செய்வது அந்த பண்டாயிரம் போது எனக்கு தர வேண்டும். தர முடியுமா முடியாதா? தர முடியுமா முடியாதா? முடியாது முடியுமா முடியாதா? கொடுக்க மாட்டேன். அடித்தால் நீங்க யாரு தெரியாத கருது பயப்படுகிறாங்க. சிவனுடைய அருளாளர் பிறந்தவன் பணி அளிக்க வேண்டும். நல்லவனை காட்டால் கொடுக்க மாட்டான். இதுல அடித்துத்தான் அந்த பண்டாறு போய் நம்ம வாங்க வேண்டும். தெரிகிறது. ஆகட்டும். சரி. மக்களுக்கு தான் பணி அளிக்க வேண்டும். கடும் கோபம் கொள்ளவன் கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டும். பார்த்தாயா மாட்டம் அடக்கிறானவில்லை என்றால் என் பெயர் கருப்பண்ண சுவாமி கிடையாது.
ஏங்க மாப்பிள மருமகனை இப்படி வச்சிருக்கீங்க? கேட்கக்கூடிய வரத்தினை கொடுக்கவில்லை என்றால் அம்மா சத்தம் போடாத சத்தம் போடாத. பலகா, என்ன உன் பேர் என்ன சொன்ன? நல்ல கருப்பண்ணன். கற்பண்ணன். சிவனார் பிறந்த பையனி. நான் யாருடைய குடத்தை தெரிவிரமா? யாருடைய அருளால் பிறந்தவன் தெரிவிரமா? வெள்ளுகிரி ஆடவரப்பிறகு புத்தன் தாரியாக சிவபெருமான் இருக்கின்றாரே. ஆமா. அவர் கொடுத்து மரப்போல் கோபம் வைத்தாரே. அந்த எலுமிச்சை இருக்கிறதே, அந்த எலுமிச்சை கனியினால் உற்பத்தியானவன் நான். சரி. அப்போது அதனுடைய அம்சம் அந்த சிவன் இருக்கின்றாரே, ஈசனுடைய அமிர்தத்தால் நான் பிறந்தவன். உண்மைதான். என் பெயர் கருப்பன். கற்பண்ணன். ஆமா. அதான் இந்த பேர் என்ன? ஐயா, ஆனா முறையை பார்த்தால் என்னுடைய தந்தை சிவபெருமான். சிவபெருமான். யாம்சனை பிறந்தவன். நீயா? அதான் நான்தான். சத்தியமா சக்தி பார்வதி. உமா பார்வதியா? ஆமா. சிவனுக்கும் எனக்கும் உமா பார்வதிக்கும் பார்வதி இருக்கிறாரே. ஏன் இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து இங்க ஏழை மாரியாக முத்து மாரியாக பிறந்திருக்கின்றாய்? சிவனுக்கு எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எப்படி? தேவகிரி மகாராஜா இருக்கிறாரே, அவன் சரியில்லாதவன், அவன் பிச்சைக்காரனை தள்ளி போடாதவன், அவன் கொடும் பாவி. அவனுக்கு குழந்தை கொடுக்கக்கூடாது என்று நீக்கள் நான் தெரிவித்தேன். தெரிவித்தாய். சிவன் அதையும் அறியாமல் உன் எதிர்த்து விட்டால் எனக்கு என் தந்தைத்தாய்க்கு வந்து வரம் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டார்கள். அதனால் ஆமா. நீ என்ன வரம் கொடுத்தாய்? நீ அப்படி சாவு கொடுத்தான். என்ன மதிக்காமல் நீ சமம் கொடுத்தாய். ஆமா. நீ கொடுத்த அந்த வரத்தினால் பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது. ஆமா. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை பார்க்காமல் அந்த தங்கத்தாய் இருவர்களுக்கும் கண்கள் தெரியாம போகிறது. நான் கொடுத்த சாவம் தான். அதனால என்னகிட்ட சண்டை மோதி வந்துட்டேன். அப்போது எனக்கு நீ தாயாக வேண்டும். என் குழந்தை நீ. அப்படியா? ஆமா. பாலகா, நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். ஆகட்டும். தாயே, நான் எதற்காக வந்தேன் என்றால், நான் தாயின் தந்தத்தாருடைய இடத்தில் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். எப்படியாவது அந்த இரவிடம் சென்றாவது, நான் கடும் யுத்தம் செய்யாவது, கடும் பாடுபட்டு கஷ்டப்பட்டாவது, நான் உங்களுக்கு இருவருக்கும் நான் கண்ட தெரியும்படியாக வைக்கின்றேன். சரிதான். இது நான் சொல்லிவிட்டு நான் வருகின்றேன். ஆமா. அதனால் வருகின்ற போது நானும் தெரிவித்தார். எப்பா நீ கைகரை செல்லக்கூடாது, முக்க நாடியாக சிவபெருமானை கண்டாரே, அவனுக்கு சாபத்தோடு வச்சு யார் முத்து மகமாரி அவனுக்கு பிறந்திருக்கிறது. அது பண்டார பூதி இருக்கிறது. அதை வாங்கி வந்தா உன் தந்தாத்தாருடைய கண்கள் தெரியும்படி தெரிவித்திருக்கிறார். அதற்காக நான் ஓடி வந்து சரி பாலகா, கேட்கின்ற போது
என்ன அகிலம் என்று கூட பாராமல் என்னிடத்தில் யுத்தம் செய்து விட்டாள். உண்மைதான். நானும் தாய் என்று பாராமல் தெரியாமல் தாங்களிடத்தில் நான் யுத்தம் செய்து விட்டேன். உண்மைதான். என்ன மன்னிக்க வேண்டும் அம்மா. ஆகட்டும்பா. அப்படி இருக்க அழகா இந்த பண்டார் பெற்ற எடுத்துக்கொண்டு செல்ல போக முடியாது. பண்டாரி செட்டு பற்றி எடுத்து சென்றால் கண் தெரியாது. தெரியாது. வேற என்ன செய்யுங்க? இந்த பண்டாரை பகுதி இருக்கிறது. இது மட்டும் எடுத்து சென்றால் ஆமா கண் என் தெரியாது. தங்கத்தாருடைய கண்கள் தெரியாது. ஆமா. அதனால் பிறகு மீண்டும் என்ன புத்தத்தூர் எல்லையில ஆ, யார் ஐயனார் இருக்கிற கையில பிறந்த ஐயனார் புத்தந்தூர் எல்லையிலே வந்து ஆ, யார் அந்த சிவனுக்கு அழைக்கும் சிவனுக்கு பிரதமர் தெரியுமா? ஐயரா ஐயனார் அல்லவா? ஆமா. ஏறுக்கரை பக்கத்தில் ஏறுக்கரை பக்கத்தில் வந்து கீழ்புறத்தில் ஆமா அங்க அமர்ந்திருக்கின்றார் ஐயனார் கையில ஐயனார் அல்லவா? அரிய சிவனுக்கு பிறந்தனர். அந்த ஐயனார் இடத்தில் என்ன இருக்கிறது? அது அவர் என்று சென்றால் ஆதார் சக்கரம் இருக்குது. அந்த ஐயனார் இடத்தில் வந்து ஆதார சக்கரம் இருக்கிறார். அந்த ஆதார சக்கரத்தை வாங்கி வந்தால்தான் இங்க வந்தாதான் தங்கத்தாருடைய கண்ணு கண்கள் தெரியும். இவ்வளவுதானே? என்ன தெரியாது. நான் சென்று வருகிறேன். சென்று வா பழகா. புத்தந்தூர் என்ன தேதியிலே ஆமா. யார்